ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு பெயர்ச்சி ஆகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாள் பூரட்டாதியில் இருந்த ராகு சதயத்துக்குள்ளே போக போகிறார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் நட்சத்திர பயிற்சி மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ராசிக்கான பயிற்சி நான் சொல்ல மாட்டேன். அதாவது ராசிக்கு முழுமையாக எடுக்க முடியாதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். 3 நட்சத்திரத்துக்குள்ளே ராகு போகும்போதும் ஒவ்வொரு வேலையை செய்யும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் பொதுவாக 3 நட்சத்திரத்துக்கும் சேர்ந்து ஒரே பலனை நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தான் நான் பலன் சொல்லுவேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பார்க்கும்போது 2025 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பூரட்டாதியில் இருக்கிற ராகு சதயத்துக்குள்ளே போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றி வருவாங்க அப்படின்னு. அதாவது குரு, சனி அந்த கிரகங்கள் எல்லாம் உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்குள்ளே போகும். சனி இப்போ உத்திரட்டாதியில் இருக்கிற சனி ரேவதிக்குள்ளே தான் போவார். ஆனால் உத்திரட்டாதியில் ராகு இருந்தால் அவர் பூரட்டாதிக்குள்ளே தான் போவார். 7 கிரகங்களும் இப்படி போகும், ராகுவும் கேதுவும் மட்டும் இப்படி போகும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிளாக் வைஸில் சுற்றினா ராகு கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது பூரட்டாதிக்குள்ளே 24/11/2025 வரைக்கும் பூரட்டாதிக்குள்ளே இருந்த ராகு சதய நட்சத்திரத்துக்கு 24ஆம் தேதி 11ஆவது மாதம் இடம் மாறுறார். இதை தான் கோல் சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதோட கோல்சாரம் அப்படின்னு சொல்கிறதோட மறுவின பெயர் தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கோச்சார கிரக பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தின் மேலே அந்த கிரகம் போயிட்டுருக்கும். அந்த நட்சத்திரம், அந்த கிரகம் ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட் இருக்கும். அந்த 13 டிகிரி 20 மினிட் தாண்டி அடுத்த நட்சத்திரத்தின் மேலே அந்த கிரகம் போக ஆரம்பிக்கிறது தான் நம்ம கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். கோச்சாரம் அப்படின்னா என்னென்னா கோள்களின் சாரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பூரட்டாதி அப்படின்னா அது குருவுடைய நட்சத்திரம். சதயம் அப்படின்னு சொன்னால் ராகுவோட நட்சத்திரம். அப்போது பூரட்டாதியில் இருந்து ராகு நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்குள்ளே போகிறார். ராகுவுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்திலேருந்து தாண்டி ராகுவுடைய நட்சத்திரத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு குருக்கு கொஞ்சம் அடிப்பணிஞ்சு சில வேலைகளை செய்யணும். அதே போல் குருவை மீறியும் சில வேலைகளை செஞ்சிட்ருப்பார். அப்படி இருந்த ராகு இப்போ சதயத்துக்குள்ளேயே போகும்போது, சதயம் ஆரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரமே. சதயம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு யார் வராங்கன்னு பார்த்தா ராகுவே வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போது என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். கட்டுக்கடங்காத ஒரு பலம் ராகுக்கு வந்துடும். ஏன்னா தன்னோட வீட்டுக்கு தானே வர்றது. இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நடந்துக்கணும் இல்லைங்களா? நம்மளை முழுமையாக அங்கே நிம்மதியாக இருக்க அவங்க விட மாட்டாங்க. ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர்ஸ் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவ்வளவு நாள் குருங்கிற ஹவுஸ் ஓனர் வீட்டில் குடியிருந்தார் ராகு. ஆனால் இப்போ சதய நட்சத்திரத்துக்குள்ளே ராகு போகும்போது தன்னோட சுய வீட்டுக்குள்ளேயே வர்ற ராகு ஆடாத ஆட்டம் ஆடுவார். ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் அப்படி தான். அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க அப்படின்னா தன்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லாதப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ராகு ஒரு கட்டுக்கடங்காத தன்மையோடு இருக்கிற இடத்துக்கு வர்றார். இப்படி வர்ற ராகு 4 தன்மைகளில் உங்களுக்கு வேலை செய்வார். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் நல்ல தன்மை, 2வது வல்லத்தன்மை. ஓகேங்களா? வல்லத்தன்மையோட இருப்பார், அவரை அடக்கவே முடியாது. அப்புறம் 3வது தந்திரத்தன்மை, 4வது கெட்டத்தன்மை. இந்த 4 தன்மைகளையும் வச்சு அவர் வேலை செய்வார். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து மற்ற 27 நட்சத்திரக்காரர்களும் அவங்கவங்க இருக்கிற இடத்த பொறுத்து இந்த ராகு அவங்களுக்கு வேலை செய்வார். ஃப்ரெண்ட்ஸ், சரி, அப்போது நமக்கு இந்த ராகு என்ன பண்ணுறாரோ அதுதான் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது கோல்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சமாக உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராகு எப்படி இருக்காரோ அதன்படி தான் உங்களுக்கு 70% வேலை செய்யும். மற்ற 30% தான் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு
வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? அதனால் கோச்சாரத்தை நம்ம முழுமையாக எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுவீங்க, அம்மா இல்லையே எங்களுக்கு இப்படி நடக்கலையே அப்படின்னு கொஞ்சம் பேர் போடுவீங்க. கொஞ்சம் பேர் அம்மா நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு போடுவீங்க. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 30% மக்களுக்கு இந்த கோல்சார விதிப்படியே உங்கள் ஜாதகத்துலேயும் ராகு இருப்பார். அதனால் அந்த மாதிரி நடக்கும். கொஞ்சம் பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராகு வேறு மாதிரி இருப்பார். இப்படி நகர்ந்து வர்ற அந்த கோச்சார ராகு வேறு மாதிரி இருப்பார். அதனால் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் ஐயோ இவங்க சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா நட்சத்திர பலன்களுமே இப்படி தான். எந்த ஒரு நட்சத்திர பலனும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது தான் 70% வேலை செய்யுமோ தவிர இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 30% மட்டும்தான். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த உங்கள் ஜாதகம் இல்லாமல் பொதுவான விதியாக, இது எல்லாத்துக்குமான விதியாக இந்த 30% உண்மை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவோ தவிர முழுமையாக நான் சொல்கிறது உங்களுக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. உங்கள் ஜாதகப்படி தான் உங்களுக்கு நடக்கும். அதுவும் 70% உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். மிச்சம் 30% தான் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 9 கிரகங்கள் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுவோட பயிற்சியை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அதுவே 30% தான் வேலை செய்யும் உங்களுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. எப்படி ராகு மாறுறாரோ அதே மாதிரி குரு மாறுவார், சனி மாறுவார், கேது மாறுவார். இவங்க 4 பேரும் ரொம்ப நாட்கள் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நாட்கள் ஒரு பயிற்சியாகி அந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறது இந்த 4 பெரிய கிரகங்கள். அது போச்சு கொஞ்சம் நாட்கள் மட்டும் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த 5 பேரும் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் சில நாட்கள் மட்டும் இருந்துட்டு போவாங்க. சந்திரன் 2.25 நாள் இருப்பார், சூரியன் 10 நாட்கள் இருப்பார், சுக்கிரன் புதனும் அந்த சூரியன் மாதிரியே இருப்பாங்க. செவ்வாய் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஜாஸ்தியாக இருப்பார், ஒரு 15 20 நாட்களுக்கு மேலே ஒரே நட்சத்திரத்தில் இருப்பார். ஏன்னா அவர் ஒரு ராசிலேயே 45 நாட்கள் தான் இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் 15 20 நாட்கள் வரைக்கும் தான் இருப்பார். அதனால தான் அதோட பலன்களை நம்ம பெருசாக எடுக்கிறதில்ல. ஆனால் ராகு, கேது, சனி, குரு இவங்க கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம அதை எடுக்கிறோம். சனி மேலும் 1 வருஷம் 2 மாதம் 1 வருஷம் 3 மாதம்லாம் சனி ஒரே நட்சத்திரத்தில் இருப்பார். அதனால தான் ஒரு ராசியில் அவர் 2.5 வருஷம் பக்கம் இருக்கிறது. உங்களுக்கு 7.5 சனியெல்லாம் வர்றது 2.5 வருஷம் ஒரே ராசியில் சனி இருக்கிறதுனால அந்த ராசியை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன் ராசி பலன் சொல்கிறதில்ல, நான் நட்சத்திர பலன் தான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டிங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துக்கு இப்போது ராகுவே வராருன்னு வச்சுக்கோங்களேன். ராகு மேஷத்துக்குள்ளே வரும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு 6-7 மாதம் இருப்பார், பரணி நட்சத்திரம் ஒரு 6-7 மாதம் இருப்பார், கிருத்திகை ஒரே ஒரு பாதம் இருக்கிறதுனால அதில் ஒரு 2 மாதம் பக்கம் இருப்பார். அந்த மாதிரி மேஷத்துக்குள்ள ராகு வராருன்னா இப்படி 3 நட்சத்திரத்தின் மேலேயும் ஸ்பிளிட் ஆகி தான் இருப்பார். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மேலே இருக்கும்போதும் ஒவ்வொரு பலனை கொடுப்பார். ஆனால் ராசி பலன் சொல்கிறவங்க முழுமையாக ஒரு ராசிக்கு ராகு இப்படி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ சரியாக வராது. இப்படி நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லும்போது கூட ஒரு 30% அது சரியாக வரும். ஆனால் ராசிக்கு பலன் சொல்லும்போது அது ரொம்ப கம்மியாக தான் சரியாக வரும். ஏன்னா 3 நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால தான் நான் ராசி பலன் சொல்லாமல் நட்சத்திர பலன் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பக்கமாவது நம்ம சரியாக சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ராசி பலன் சொல்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நட்சத்திர பலன் தான் சொல்கிறேன். அதே போல் அந்த நட்சத்திர பலனுமே உங்களுக்கு 30% தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருனாலையும் ஜாதகம் பார்க்க முடியாது. எல்லா நேரங்கள்லையும் ஒவ்வொருத்தங்க சில பேர் ஜாதகம் பார்த்து உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுப்பீங்க, சில பேருக்கு அப்படி ஜாதகம் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக இந்த நட்சத்திர பலனாவது அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கட்டும், கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திர பலனை நான் சொல்கிறேன்.
அதனால் முழுமையாக இதுதான் நடக்கும் அப்படின்னு முழுமையாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் 70% வேலைகள் நடக்கும். இப்படி கோச்சார பலன் அப்படிங்கிறது 30% தான் உங்களுக்கு வேலை செய்யும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இனி நமக்கு இந்த கோச்சாரத்தில் வர்ற ராகு என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த நேரம் ஜாஸ்தி ஆயிட்டதுனால நான் அடுத்த பதிவிலிருந்து ராகு 27 நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.